ஃபஸ்ட்டு ஷூ செக்ஷன் இருக்கும். ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு டம்பிள்ஸ் எல்லாம் தூக்க டைம் இல்லைப்பா, வேலைன்னு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கேப்பா ஷூ என்ன சேல் போட்டிருக்கேன்னு சொன்னால் எங்கே சேல் போட்டிருக்கு? ஜம்ப், அதாவது வந்து இது சூப்பர், இது ஜம்ப் நல்லாயிருக்கும். நான் தான் போட்டிருக்கிறேன், போட்டு இது வந்து 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா பா எங்கேப்பா இருக்கீங்க? ஹலோ, ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா, குட் மார்னிங். நேற்று 1:30 மணிக்கு வந்தோம், 1 மணிக்கு வந்து 1:30 மணிக்கு படுத்தோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று தெரியும் உங்களுக்கு, நேற்றுடைய சீரியல் எப்படி போச்சுட்டு. ரொம்ப டஃப்பாக போணுச்சு, நடு ஜாமம், பேய் அலையிற நேரத்தில் நம்மளும் அலைஞ்சோம். ஓகே நண்பா, இன்றைக்கி சண்டே, நமக்கு இன்றைக்கி டே ஆஃப், அதாவது லீவு. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டோம்ல, அந்த கூத் மால்னு சொல்லிட்டு, அல் கூத் மால். அங்கே திருப்பி எதோ சேல் போட்டிருக்கானுங்க போல இருக்குது. போயிட்டு ஒரு ஷூ ஒன்று, செருப்பு இப்படிலாம் கிடச்சிச்சுனாக்கா பார்த்துட்டு எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சென்ட் ஐட்டம்லாம் வாங்கணும். அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம மேடத்தை கூட்டிகிட்டு போனோம்ல, அங்கே போயிட்டு அதை பார்ப்போம். எங்கே இந்த ஹோல்சேல் கடை, ஆமாம், அதை அங்கே போய் பார்ப்போம். வேறு ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சும்மா இன்றைக்கி தூக்க போகுது, இன்றைக்கி டே ஆஃப். எங்கெங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல, வண்டி அது பாட்டில் போகுது, ஏன் கண்ட்ரோல் இல்லாமல். ஓகே நண்பா, சேட்டை கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். போவோம் இப்போ அல் கூத் மாலுக்கு, கைத்தான். நண்பா, நம்ம 180 எடுத்துகிட்டு போனோம். இந்த 180 ஏக்கருமே ஒரு லடாய் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. உதர்னுச்சுன்னு நம்ம கேரேஜில் கொண்டே போட்டோம், அப்புறமாட்டி செஞ்சு கொடுத்தானுங்க. திருப்பி உதர்னுச்சு. இப்போ திருப்பி அதே உதறல் இருக்குது. சூடு நேரம் நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம்னாக்கா இப்போ ரோட்டில் நின்றுச்சுன்னா நம்ம ரோட்டில் நிற்கணும். அதனால நான் அப்படியே ரவுண்டிங் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே நான் போகிறேன். ஏன்னு கேட்டாக்கா, இந்த வண்டியை போட்டுட்டு ஒன்று டாக்ஸியில் போகணும், இல்லைனாக்கா மற்ற வண்டியை எடுத்துகிட்டு போவோம், நம்ம வண்டியை. அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னாக்கா சரி வராது, இந்த ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகுது வண்டி. அதனால் இதை வீட்டில் போட்டு மற்ற வண்டியை எடுத்துகிட்டு போவோம். ஐ ஆம் சாரி நண்பா. திருப்பி நம்ம வந்து அல்கூத்து சூக்குக்கு வந்திருக்கோம். அல்கூத்து சூக்கில் ஏதோ சேல் போட்டிருக்கேங்கிறாங்க, பார்ப்போம் அந்த சேலை. திருப்பி போயிட்டு கொஞ்சம் பேக் ஐட்டம்லாம் எடுக்கணும், இது சென்ட் ஐட்டங்கள் கொஞ்சம் எடுக்கணும், பார்ப்போம். ஓகே நண்பா, உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ. சலாம் அலைக்கும். நம்ம கூத் மாலுக்கு வந்தோம், பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. நெருப்பு, செருப்பு, ஷூவு நல்ல விலையில் டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்காங்க. 6,900 வந்து 3 தான் கொடுக்குறாங்க. ஆமாம் 80% தள்ளுபடின்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. வாங்க அடுத்து நம்ம சென்ட் எடுக்க போவோம். சென்ட் எடுத்துட்டோம்னாக்கா இன்றைக்கி லீவை வந்து இன்றைக்கி வந்து ஜாமான் எடுத்துருவோம். ஆனால் அடுத்து வேலைகள் இருக்கிறதுனால வர முடியாது. ஓகே நண்பா, see you. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து சென்ட் வாங்குற இடம் வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம வந்தோம்ல முன்னாடி, நம்ம பாஸு மேடம்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்ல, இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க கீழே போவோம், அண்டர் கிரவுண்டில் போவோம். இந்த இருக்க அண்டர் கிரவுண்ட் இங்கே தான் இருக்குது. உள்ளே போயிட்டு சென்டோட இதை வீடியோ போடுறேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே போவோம். இந்த லீவில் எல்லாம் வாங்கினா தான், அதுக்கப்புறம் நம்ம மேடத்தோடு வந்து வாங்கலாம், நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம், அவங்க பார்ப்பாங்க, சரி வராது. ஓகே நண்பா, ஓகே நண்பா. எல்லாம் வந்து 40 தினார் போட்டுருங்க பாருங்கள். இதோட விலை வந்து 40 தினாரு, 35 தினாரு, 25 தினாரு எல்லாம். அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக அடிச்சிருக்கிறாங்க. 40 தினார்னாக்க நம்மளோட சம்பளம் வந்து பாதி சம்பளம் வருது. அப்படியே ஓடிடுவோம். நம்ம மேடம் பாஸ்லாம் வந்து எடுத்தாங்க. நான் நினச்சேன் எப்படியும் ஒரு 2-3 தான் இருக்குண்டு. இது வந்து கொய்த்தியல் தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. சொல்லாமல் கொல்லாமல் அப்படியே ஓடிடுவோம். ஏ அப்பா, 40 தினாரா உங்களா நீங்களும் உங்கள் செண்டும். அப்பா தலை சுற்றுது. நம்ம வந்து பார்த்தோம் ஒரு 2 தினார் 3 தினாரில் இருக்குண்டு. எல்லாம் பிக்சட் பெருசாக அடிச்சிருக்குது. 12 தினாரு, 15 தினாரு, 20, 65 தினாரு. டேய் போங்கடா நீங்களும் உங்கள் செண்டு. நான் பேசாமல் நான் இந்த கக்கத்துக்கு பூசுகிற நிவியாவே போதும் எனக்கு, அது 1 தினாரு. செண்டு வாங்க வரலான்னு பார்த்தாக்க வாந்தி எடுக்க வச்சுட்டானுங்களே மயக்கத்தில். நண்பா வீட்டுக்கு போயிடுவோம், இல்லைனாக்கா சூக்கு முபாரக்கே போவோம். அங்கே சென்ட் ரேட்டெல்லாம் நல்லா கம்மியாக இருக்கும். வாங்கிட்டு நம்ம போரி மாமா கடையில் செண்டு 65 தினாரு, 40 தினாரு. உங்களா நீங்களும் உங்கள் செண்டு.
ஓகே நண்பா, வேறு கடைக்கு போயிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். அப்படியே லைனில் கிட்ட இருந்தீங்க, முடிச்சிடுவோம். ஆனால் சென்ட் வாங்கவே இன்றைக்கி போகக்கூடாது. செண்டு வாங்க போனாக்கா நெருப்பு விளை வைக்கிறாங்க. போனா நீங்களே இந்த பாரு நண்பா, சிட்டி ஸ்டார் சுவைக்கில் அந்த தவார் லஹம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கிட்டு வந்துக்கிட்டாக்கா சூகுல் மீரா இருக்கு. அங்கிட்டு இங்கே வந்து இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க, இங்கேயும் செண்டு இருக்குது. போயிட்டு நம்ம தேவையானதை எடுத்துகிட்டு வருவோம். உள்ளே போய் பார்ப்போம். மற்ற ஐட்டம் இருக்குது, அது கீழே போகும். கீழே ஃபஸ்ட்டு மேலே பார்ப்போம். மேலே பார்த்துட்டு எங்கே போனாலும் ஃப்ளாஸ்க் ஐட்டம் அதுதான் வச்சுருக்காங்க. அதுக்கூட வேணும் ஃப்ளாஸ்க்கெல்லாம், டெய்லி ஃப்ளாஸ்க் இல்லை பாருங்கள். ஸ்கூல் ஐட்டம், ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்லாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு தேவையான அந்த ஸ்கூல் ஐட்டம்ஸு, பென்னு, அந்த செக்ஷனை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு புதுசு போல இருக்குண்ணா. இப்போ தான் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, நான் சாமானை எடுத்துகிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை அப்படியே மீட் பண்ணுறேன். செண்டு இந்த செண்டு வாங்க, இது வந்து வாங்கியாச்சு செண்டு. இது நம்ம ஜெமியாவில் வாங்குவோம் செண்டு, போயிட்டு சூப்பராக இருக்கும். அங்கே போவோம். ஹாய் நண்பா, நம்ம சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்தோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஹவாலிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி டே ஆஃப் வந்து என்ஜாய் பண்ணுறோம். என் ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே வந்து ஹவாலியில் இந்த ஜெமியாவுக்கு மேலே உள்ளுக்குள்ளே வந்து நாசர் ஸ்போர்ட் இருக்குது, அங்கேயும் சேல் போட்டிருக்காங்க. உனக்கு தேவையான டிஷர்ட்டு எல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம போய்ட்டு அங்கே போய் பார்ப்போம். டிஷர்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட ஷூவும் கொஞ்சம் சேல் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதையும் பார்ப்போம். ஓகே நண்பா, இப்போ நம்ம நாசர் ஸ்போர்ட்டுக்கு போவோம். உள்ளுக்குள்ளே போவோம். இந்த ஜெமியா உள்ளே வந்தீங்கன்னா நாசர் ஸ்போர்ட் வந்து மேலே இருக்குது. நாசர் ஸ்போர்ட் அது பாருங்க, மேலே நாசர் ஸ்போர்ட். இந்த எஸ்கலேட்டரில் அப்படியே ஏறி போனோம்னாக்க நாசர் ஸ்போர்ட்டு மேலே இருக்குது. ஆமாம், எல்லாம் இங்கே போயிருக்கு. இது ஜெமியா, அதாவது ஹவாலி ஜெமியா. ஹவாலி ஜெமியாவில் நாசர் ஸ்போர்ட்ஸ் வந்து மேலே இருக்குது. இது ஃபுல்லாக மேலே இருக்கிறது ஃபுல்லாக நாசர் ஸ்போர்ட்ஸ் தான். நம்ம நாசர் ஸ்போர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஷூ செக்ஷனுக்கு போவோம். ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சமயம் நிறையா எடுக்கணும்டாக்க. ஆமாம், ஷூ செக்ஷனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஷூவை பார்ப்போம். எக்ஸசைஸுக்கு தேவையான சாமான்லாம் இருக்குது. ட்ராலி பேக்கு, சாஃபர் போகிறோம்டாக்க வெக்கேஷன் போனால். டம்பிள்ஸ் எல்லாம் தூக்க டைம் இல்லைப்பா, வேலைன்னு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கேப்பா ஷூ என்ன சேல் போட்டிருக்கேன்னு சொன்னால் எங்கே சேல் போட்டிருக்கு? நமக்கு ஜம்போ சூப்பராக இருக்கும். ஜம்போ கொஞ்சம் பார்ப்போம். ஜம்ப், அதாவது வந்து இது சூப்பர். இது ஜம்ப் நல்லாயிருக்கும். நான் போட்டிருக்கிறேன். போட்டு இது வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ இதில் எடுப்போம். அதோடு இந்த ஸ்கெச்சர்ஸ் நல்லாயிருக்கும். விலை கூடயே என்னப்பா 27 தினார் போட்டிருக்கு. ஆனால் செம்மையாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம ஜம்பை பார்ப்போமா? ஜம்ப் எவ்வளோது? ஓகே, எங்கே ஆளையை காணோம். எங்கேப்பா இருக்கீங்க? ஹலோ. அப்படியே எனக்கு 2 பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன், இந்த குளூருக்கு போடுறது. அதை எடுத்துகிட்டு நேராக கேஷியர் போட்டு விட்டுட்டு போனேன். அப்படியே ஒரு ஷூவும் எடுத்தேன். ஷூ எடுத்துகிட்டு அங்கே தான் நம்ம சென்ட் எடுத்தாச்சு. நமக்கு சென்ட் தேவையில்லை. கேஷியரை காட்டுமே, கேஷியர் மாமா இங்கே ரைட்டில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் கேஷியர் இருக்குது, கட்டுவோம் போயிட்டு. நம்ம ஹவாலியில் நாசர் ஸ்போர்ட்டை முடிச்சுட்டு இப்போ நம்ம சர்க்குக்கு வந்திருக்கோம். சர்க்குங்கிற ஏரியாவில் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெலிஃபோன் எல்லாமே இருக்குது. டெலிஃபோன் கடை. அதில் வந்து நம்ம மொபைலில் உள்ள மெமரி கார்டு மெமரி ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லா ஃபோட்டோ இதில் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்னது எஸ்எம்எஸ் இன்டர்நேஷ்னல் மர்க்கஸா? இல்லை அதான் ஓகே, அந்த கடை தான். இந்த எஸ்எம்எஸ் கடையில் நம்ம மெமரி கார்டு நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுறேன். ஓகே, ஃப்ளாஷ் மெமரி வாங்க இப்போ 2-3 கடையை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த ஃபஸ்ட்டு போனோம்ல எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 25 தினார் சொன்னோம். அந்த 256. இப்போ 2-3 கடையில் கேட்டேன், 20, 19 இப்படி சொன்னாப்புல.
இந்த கதை தலைவன்கிட்ட கேட்டேன் 13 டாப்பு. இதுக்கப்புறம் நமக்கு அலையிறதுக்கு சான்ஸ் இல்லை. தலைவன் வாங்க போயிருக்காப்புல பார்ப்போம். 13 தினாரா என்ன பண்ணுறது? இப்போ எல்லாத்தையும் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபுல்லாகிடுச்சு, மெமரி ஃபுல்லாகிடுச்சு. அதனால் இப்போ இறக்குவோம்.